என் தங்கமே, இன்னும் ஒரு நாள்தான். இந்த ஒரு நாள் நீ சுமந்த எல்லா பாரங்களுக்கும் கடைசி நாள் மாதிரி நினைச்சுக்கோ. இதுவரை போதும் உன் மனசுக்குள்ள நீயே சொல்லிக்கோ. இந்த வார்த்தை வெறும் சமாதானம் இல்லை. இது உன் ஆன்மாவுக்கு கொடுக்கிற அனுமதி. இனிமே நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுற அனுமதி. இந்த வருடம் உன் மனசுல எவ்வளவு கனமா உட்கார்ந்திருக்கும் தெரியுமா? சில பாரங்கள் பெயர் இல்லாதவை, சொல்ல முடியாதவை, யாரிடமும் பகிர முடியாதவை. ஆனா அவை தான் அதிகமா வலிக்கும். அந்த பாரங்களை நீ தினமும் தூக்கிக்கிட்டே நடந்திருக்கிறாய். யாரும் கைப்பிடிக்காம, யாரும் கவனிக்காம, ஆனாலும் நீ நடந்திருக்கிறாய். அதுவே நீ தோற்றவன் இல்லன்னு சொல்லுது. என் தங்கமே, இன்னும் ஒரு நாள்தான். இந்த ஒரு நாள் முடிஞ்சதும் காலண்டர் மட்டும் மாறல. உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கதவு மூடப்படுது. அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லா எனக்கு ஏன் கேட்ட இரவுகள், எல்லா நான் போதுமானவனா சந்தேகப்பட்ட நிமிஷங்கள், எல்லா அடக்கி வைத்த கண்ணீர். அவையெல்லாம் உன் வாழ்க்கையோட ஒரு அத்தியாயம். அது முடிஞ்சிச்சு. இனிமே அதை தினமும் திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சில முடிவுகள் சத்தமில்லாம தான் நடக்கும். பட்டாசு வெடிக்காது, கண்ணீர் கூட வராது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கனமான மூச்சு வெளியே போகும். அந்த மூச்சு போன இடத்துல தான் புதுசா சுவாசம் வரும். நீ இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாய். என் தங்கமே, இந்த ஒரு நாள் உன்கிட்ட ஒரு வேண்டுகோள். நீ உன்னை குறை சொல்லாதே. இன்னும் இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி செய்திருக்க கூடாதே. நீ அப்போ உன்னால முடிந்த அளவு தான் செய்தாய். அப்போ உன்னிடம் இருந்த அறிவு, சக்தி, மனநிலை, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்தாய். அதுக்காக இப்போ உன்னை தண்டிக்காதே. அது தேவையில்லாத பாரம். இந்த ஒரு நாள் உன் மனசுக்குள்ள நீயே மெதுவா சொல்லிக்கோ, நான் தப்பா இல்லை, நான் களைத்திருக்கேன். இந்த 2 வாக்கியங்கள் உன் ஆன்மாவுக்கு மருந்து மாதிரி. களைப்பு குற்றம் இல்லை, அது நீ நீண்ட தூரம் வந்ததற்கான சான்று. என் தங்கமே, புதுவருடம் உன்னுடையது. இது வெறும் வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த வருடம் உன்னை உடைத்த இடங்களில்தான் உன் உண்மையான வலிமை பிறந்திருக்கிறது. இனிமே நீ எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய். இனிமே நீ உன் எல்லைகளை புறக்கணிக்க மாட்டாய். இனிமே நீ உன் மனசை அடக்கி வைக்க மாட்டாய். இந்த 3மே உன் வாழ்க்கையை முழுசா மாற்றப் போகுது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த புதுவருடம் உனக்கு சத்தமான சந்தோஷம் தராது. ஆனா அமைதியான நிம்மதி தர ஆரம்பிக்கும். காலையில எழுந்ததும் மார்பில் இருக்கும் கனத்தன்மை கொஞ்சம் குறையும். இரவுல தூங்கும் போது மனசு கொஞ்சம் சீக்கிரம் அமைதியாகும். அதுவே பெரிய வரம். அந்த நிம்மதியிலிருந்து தான் மீதி எல்லாம் முளைக்கும். என் தங்கமே, இந்த ஒரு நாள் நீ எல்லா பயத்தையும் விட்டுடு என்று யாரும் சொல்லல. பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், இன்னும் சோர்வு இருக்கும். பரவாயில்லை. பயத்தோடே முன்னாடி வைக்கிற ஒரு சின்ன படி தான் தைரியம். நீ அந்த படியை ஏற்கனவே வச்சிருக்கிறாய். அதனால்தான் நீ இப்போ இங்க இருக்கிறாய். இந்த ஒரு நாள் நீ யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மட்டும் மன்னிச்சா போதும். நான் இவ்வளவு நாள் தாங்கினேன் உன்னை நீ ஒத்துக்கோ. அந்த ஒத்துக்கொள்ளுதல் தான் சுய அன்பு. அது தான் உன் புதிய ஆரம்பம். என் தங்கமே, புதுவருடம் உன்னுடையது. ஏன்னா இந்த வருடம் உன்னை விழிப்புணர்ச்சி உள்ள மனிதனா மாற்றி விட்டது. இனிமே யார் உன் அமைதியை கெடுக்கிறாங்கன்னு உனக்கு சீக்கிரம் புரியும். இனிமே எது உனக்கு தேவையில்லைன்னு நீ தெளிவா உணர்வாய். அந்த தெளிவு தான் உன்னை காப்பாற்றும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சில ஆன்மாக்களுக்கு வாழ்க்கை நேரடியா இருக்காது. வளைவுகள், இடைநிறுத்தங்கள், அமைதியான காலங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஆன்மாக்கள் தான் வாழ்க்கையை ஆழமா உணர்வாங்க. நீ அப்படிப்பட்ட ஆன்மா. அதனால்தான் உன் பாதை கொஞ்சம் கனமா இருந்தது. என் தங்கமே, இந்த ஒரு நாள் முடியும் போது நீ ஒரு சின்ன சடங்கு மாதிரி ஒன்று பண்ணு. வெளியில் இல்ல, உள்ளுக்குள்ள, உன் மனசுக்குள்ள நீ சொல்லிக்கோ, இந்த பாரம் இத்தோட முடிஞ்சுச்சு. அந்த பாரம் ஒரே நாள்ல முழுசா போகாம இருக்கலாம்.
பரவாயில்லை. ஆனா அது இனிமே தினமும் கூடிக்கிட்டே போகாது. அது தான் முக்கியம். புதுவருடம் உன்னுடையது. ஏன்னா இனிமே நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ உன் உணர்ச்சிகளை அவமானப்படுத்த மாட்டாய். நீ உன் காயங்களை மறைக்க மாட்டாய். அதுவே உன் வலிமை. அதுவே உன் அழகு. என் தங்கமே, இந்த புதுவருடம் உனக்கு என்ன கொண்டு வரும் என்று நீ இப்போ தெரிந்து கொள்ள வேண்டாம். தெரியாம இருப்பதில்தான் சில நேரம் அமைதி இருக்கும். உனக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஒரே ஒன்று தான், நீ இனிமே தனியா இல்லை. நீ உன் பக்கத்துல நீயே இருக்கிறாய். தெய்வமும் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். இன்னும் கொஞ்சம் தான். இனிமே பாதை கனமாய் இருக்காது. அது உண்மையான பாதையாய் இருக்கும். அதில் நீ நடக்கும்போது உன் மனசு உன்னை எதிர்க்காது. அது உன்னோட நடக்கும். என் தங்கமே, இன்னும் ஒரு நாள்தான். இந்த பாரம் இத்தோட முடிஞ்சிச்சு. புதுவருடம் உன்னுடையது. இந்த வார்த்தையை இப்போ உன் உள்ளத்துல 3 முறை மெதுவா சொல்லிக்கோ. ஒவ்வொரு முறை சொல்வதும் உன் மார்பில் இருக்கும் கனத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் இறக்கி வை. நீ பாதுகாப்புல இருக்கிறாய். நீ போதுமானவன். உன் புதிய தொடக்கம் இதோ வந்துடுச்சு. என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் தான். இந்த வார்த்தை உன் மனசுக்குள்ள ஒலிக்கும்போது அதோட சேர்ந்து ஒரு சின்ன நிம்மதி வருது இல்லையா? அந்த நிம்மதியை தள்ளிவிடாதே. அது தான் உன் உள்ளம் சுமையை மெதுவா கீழே வைக்க ஆரம்பிச்சதுக்கான அடையாளம். நீ இத்தனை நாள் தாங்கியது போதும். இனிமே சுமக்கணும்னு உன் ஆன்மா விரும்பல. இந்த ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை சரிசெய்ய வேண்டிய நாள் இல்லை. எல்லாத்துக்கும் பதில் கண்டுபிடிக்க வேண்டிய நாளும் இல்லை. இது சும்மா நின்று நான் இன்னும் உயிரோட இருக்கேன் நூ உணர வேண்டிய நாள். அந்த உணர்வுதான் எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படை. உயிரோட இருக்கிற ஆன்மா தான் நாளைக்கு வழியை கண்டுபிடிக்கும். என் தங்கமே, இந்த வருடம் உன் மனசுல சேர்ந்து போன பாரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. சில பாரங்கள் பிறரின் வார்த்தைகள். சில பாரங்கள் அவர்களுடைய மௌனம். சில பாரங்கள் உன் எதிர்பார்ப்புகள். சில பாரங்கள் உன்னையே நீ குறை சொன்னதால வந்தவை. இப்போ இந்த ஒரு நாள் ஒவ்வொரு பாரமாவே நினைச்சுக்கோ. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தூக்கி எறிய வேண்டாம். இது இனிமே தேவையில்லை. மெதுவா ஒவ்வொன்னையும் கீழே வைக்க ஆரம்பிச்சா போதும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் ஆன்மா இப்போ ஓய்வை தேர்ந்தெடுக்குது. அந்த ஓய்வு சோம்பேறித்தனம் இல்லை. அது குணமடையும் நிலை. காயமடைந்த உடம்பு எப்படி ஓய்வெடுக்குமோ அதே மாதிரி காயமடைந்த மனசும் ஓய்வெடுக்க வேண்டும். அந்த ஓய்வுக்கு நீ தகுதியானவன். என் தங்கமே, இந்த ஒரு நாள் உன் மனசு உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லும். நான் இனிமே பழைய மாதிரி எல்லாத்தையும் தாங்க மாட்டேன். அந்த குரலை புறக்கணிக்காதே. அது உன் பலவீனம் இல்லை. அது உன் எல்லை. எல்லை வைத்துக்கொள்வது தப்பில்லை. எல்லை இல்லாம தான் நீ இவ்வளவு காயப்பட்டாய். இந்த ஒரு நாள் நீ உன்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கோ. குழந்தையை எப்படி யாரும் கடுமையா திட்டமாட்டாங்க, அதே மாதிரி நீ உன்னிடம் மென்மையாய் இரு. சரி, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டாய். உன் மனசுக்கு சொல்லு. அந்த ஒரு வாக்கியம் கூட உன் உள்ளத்துல இருக்கும் கடினத்தை உருக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, புதுவருடம் உன்னுடையது என்றால் அதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இனிமே உன் வாழ்க்கை யாரோட எதிர்பார்ப்புகளுக்காக இல்ல. யாரோட பயத்துக்காக இல்ல. உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி, உன் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி தான். மெதுவா இருந்தாலும் பரவாயில்லை. உண்மையா இருந்தா போதும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த புதுவருடம் உனக்கு முதல்ல தரப்போற பரிசு அமைதி. அந்த அமைதி பெரிய சத்தத்தோட வராது. அது காலையில எழுந்ததும் ஒரு ஆழ்ந்த மூச்சா வரும். இன்னும் கொஞ்சம் லேசா இருக்கு தோணும். அதுவே ஆரம்பம். என் தங்கமே, இந்த ஒரு நாள் நீ கடந்த காலத்தோட சண்டை போட வேண்டாம். அப்படி நடந்திருக்க கூடாதே நினைச்சு உன்னை நீ சிதைக்காதே. கடந்த காலம் உன்னை காயப்படுத்திச்சு. ஆனா அது உன்னை இங்க கொண்டு வந்ததும்தான். இங்க இருந்து தான் இனிமே உன் புதிய பாதை ஆரம்பிக்குது. இந்த ஒரு நாள் நீ யாருக்காவது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீ போதுமானவன் என்பதற்கு சான்று காட்ட வேண்டாம். நீ சுவாசிக்கிறாய், நீ உணர்கிறாய், நீ இன்னும் வாழ ஆசைப்படுகிறாய். அதுவே போதும். என் தங்கமே, இந்த வருடம் உன்னை நிறைய கற்றுக் கொடுத்திருக்கு. எல்லா பாடங்களும் சந்தோஷமாய் இருக்கல. சில பாடங்கள் கண்ணீரோட வந்தது. ஆனா அந்த பாடங்களால் தான் இனிமே நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ உன் உள்ளத்தோட சத்தத்தை கேட்பாய். அது தான் உன் உண்மையான பாதுகாப்பு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சில ஆன்மாக்கள் வாழ்க்கையில அதிகமா சோதனை சந்திப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பெரிய ஒளி இருக்கு. அந்த ஒளி வெளியில் வரணும்னா பழைய இருள் எல்லாம் கழியணும். நீ அந்த மாற்றத்துக்குள்ள தான் இருக்கிறாய். என் தங்கமே, இந்த ஒரு நாள் நீ உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுதி எடுத்துக்கோ. பெரிய தீர்மானம் வேண்டாம். நான் இனிமே என்னை விட்டு போக மாட்டேன் நூ மட்டும் சொல்லிக்கோ. அந்த ஒரு உறுதி உன் வாழ்க்கையில பல விஷயங்களை தானா மாற்றும். புதுவருடம் உன்னுடையது. ஏன்னா இனிமே நீ உன் கண்ணீருக்கு வெட்கப்பட மாட்டாய். நீ உன் சோர்வை மறைக்க மாட்டாய். நீ உன் உணர்ச்சிகளை மதிப்பாய். அந்த மதிப்பு தான் உன்னை சரியான மனிதர்களிடம் சரியான இடங்களுக்கு கொண்டு போகும். என் தங்கமே, இந்த ஒரு நாள் முடிஞ்சதும் எல்லாம் சரியாகிடும் என்று யாரும் சொல்லல. ஆனா இந்த ஒரு நாள் முடிஞ்சதும் நீ உன்னை கொஞ்சம் குறை சொல்லுவாய். கொஞ்சம் அதிகமா நேசிப்பாய். அதுவே பெரிய மாற்றம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த புதுவருடம் உன் வாழ்க்கையில ஒரு மெதுவான திருப்பம். அந்த திருப்பம் சத்தமில்லாம இருக்கும். ஆனா ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தா அந்த நாள்ல இருந்து தான் எல்லாம் மாற ஆரம்பிச்சது நூ புரியும். என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் தான். இந்த பாரம் இத்தோட முடிஞ்சுச்சுன்னு உன் மனசுக்கு சொல்லிக்கோ. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கோ. நம்பிக்கை வரலன்னாலும் பரவாயில்லை. வார்த்தைகள் உன் உள்ளத்தை தேடி போய்கிட்டே இருக்கும். புதுவருடம் உன்னுடையது. ஏன்னா இனிமே நீ உன் வாழ்க்கையை பயத்தோட இல்லை, உண்மையோட வாழப்போகிறாய். அந்த உண்மைதான் உன் விடுதலை. என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் தான் என்ற எண்ணம் உன் உள்ளத்துல நிசப்தமா உட்கார ஆரம்பிச்சிருக்கும். அந்த நிசப்தம் பயமல்ல, அது ஓய்வு. இத்தனை நாள் உன் மனசு சத்தமாய் இருந்தது. நினைவுகள், பயங்கள், எப்படி, ஏன் னு கேள்விகள். இப்போ அந்த சத்தம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த குறைதலே ஒரு ஆசீர்வாதம். அதை உணர்ந்துக்கோ. இந்த ஒரு நாள் நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய நாள் இல்லை. நீ யாரிடமும் வெற்றி காட்ட வேண்டியதும் இல்லை. நீ உன் மனசுக்கு மட்டும் உண்மை சொல்ல வேண்டிய நாள். நான் களைத்துட்டேன் நோ. அந்த ஒரு உண்மை சொல்லும் தைரியம் தான் உன் புதிய தொடக்கத்தின் அடையாளம். நீ இவ்வளவு நாள் சுமந்த பாரம் உன்னை வலிமையா காட்டிச்சு. ஆனா அதே பாரம் உன்னை மெதுவா உடைத்தும் இருக்கு. இப்போ அந்த பாரம் கீழே வைக்கப்படுது. எல்லாமே ஒரே நேரத்துல போகாம இருக்கலாம். பரவாயில்லை. ஆனா இனிமே அது உன் தோளில் நிரந்தரமாய் இருக்காது. அது தான் மாற்றம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சில ஆன்மாக்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முன்னாடியே அனுபவிச்சு முடிச்சிருக்கும். வலி, இழப்பு, ஏமாற்றம், தனிமை. அதனால்தான் அந்த ஆன்மாக்கள் பின்னாடி வரும் காலத்துல அமைதியா வாழ கற்றுக்கொள்ளும். நீ அந்த ஆன்மா. உன் பயணம் கடினமாயிருந்தது. ஏன்னா உன் உள்ளத்துல அமைதி வரப்போகுது. என் தங்கமே, இந்த ஒரு நாள் நீ உன் கண்ணீரை மறைக்க வேண்டாம். இன்னும் கண்ணீர் வருதே நூ, உன்னை குறை சொல்லாதே. கண்ணீர் என்பது பலவீனம் இல்லை. அது உள்ளுக்குள்ள சேர்ந்து போன விஷயங்கள் வெளியே போகும் வழி. அது வெளியே போகும்போது உன் உள்ளம் கொஞ்சம் லேசாகும். நீ இந்த வருடம் நிறைய இழந்திருக்கலாம். சிலரை, சில கனவுகளை, சில நம்பிக்கைகளை. ஆனா நீ உன்னை இழக்கல. அதுதான் முக்கியம். சில நேரம் நீ உன்னை இழந்த மாதிரி தோணியிருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நீ உன்னை தேடி தான் வந்திருக்கிறாய். இப்போ நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அது தான் பெரிய வெற்றி. இந்த ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை ஒப்பிடாதே. யாரோ முன்னாடி போயிட்டாங்க, யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு கணக்கு போடாதே. உன் பயணம் உன்னுடையது. உன் வேகம் உன்னுடையது. உன் நேரம் உன்னுடையது. புதுவருடம் உன்னுடையது என்றால் அதுக்கு இதுவே அர்த்தம்.
ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த புதுவருடம் உனக்கு வெளியில் பெரிய மாற்றம் கொண்டு வராம இருக்கலாம். ஆனா உன் உள்ளத்துல ஒரு மென்மையான மாற்றம் ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் தான் எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல சரி செய்யும். நீ அதை அவசரப்படுத்த வேண்டாம். என் தங்கமே, இந்த ஒரு நாள் நீ உன் மனசுக்குள்ள இருக்கும் பழைய குற்ற உணர்வுகளை விட ஆரம்பிக்கலாம். நான் அப்போ இப்படி செய்திருக்க கூடாதே நினைச்சு உன்னை நீ காயப்படுத்திக் கொண்டே இருந்தாயே, அதுக்கு இப்போ விடை கொடு. நீ அப்போ உன்னால முடிந்ததை தான் செய்தாய். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதே உன் விடுதலை. இந்த ஒரு நாள் நீ உன் உடம்பையும் கவனிக்க. சாப்பிடும் போது அவசரப்படாதே. சுவாசிக்கும் போது அதை உணரு. இந்த சின்ன சின்ன கவனிப்புகள் தான் உன்னை இப்போ இந்த நிமிஷத்துக்கு கொண்டு வரும். இந்த நிமிஷத்துல தான் பாரம் இல்லை, பயம் இல்லை, இப்போ இருக்கிறாய், அதுவே போதும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இவ்வளவு நாள் சுமந்த பாரங்களை எல்லாம் உன் காலடியில் வைத்துவிட்டு புதுவருடத்துக்குள் நீ வெறுங்கையோட நுழைய வேண்டாம். உன் கையில ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கொள். அது சுயமரியாதை. இனிமே உன் மனசை யாரும் மிதிக்க அனுமதிக்க மாட்டாய் என்ற உறுதி. என் தங்கமே, இந்த ஒரு நாள் முடியும் போது நீ முழுசா சந்தோஷமாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ முழுசா தோற்றவன் மாதிரி உணரக்கூடாது. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய், அதுவே நீ சரியான பாதையில இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். புதுவருடம் உன்னுடையது. ஏன்னா இனிமே நீ உன் உணர்ச்சிகளை மறைத்து வாழ மாட்டாய். நீ உன் எல்லைகளை தாண்டி யாருக்காகவும் உன்னை உடைக்க மாட்டாய். நீ உன் மனசை நம்ப ஆரம்பிப்பாய். அந்த நம்பிக்கை தான் உன்னை சரியான முடிவுகளுக்கு கொண்டு போகும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சில தொடக்கங்கள் பட்டாசோட வராது. சில தொடக்கங்கள் மௌனமா வரும். அந்த மௌன தொடக்கங்கள் தான் நீண்ட நாள் நிலைக்கும். உன் புதுவருட தொடக்கம் அப்படித்தான். மென்மை, அமைதி, உண்மை. என் தங்கமே, இந்த ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை கையில் பிடிச்சுக்கோ. இறுக்கமா இல்லை, மென்மையா. இப்போ நான் உன்னை பார்த்துக்குறேன் உன் வாழ்க்கைக்கு சொல்லு. அந்த வார்த்தை போதும். இந்த பாரம் இத்தோட முடிஞ்சுச்சுன்னு உன் மனசுக்கு மீண்டும் சொல்லிக்கோ. இன்னும் நம்பிக்கை வரலன்னாலும் சொல்லிக்கோ. மனம் நம்பாவிட்டாலும் ஆன்மா கேட்கும். ஆன்மா கேட்டாலே போதும். புதுவருடம் உன்னுடையது. ஏன்னா இனிமே நீ உன் வாழ்க்கையை சுமையா அல்ல, பயணமா பார்க்க போகிறாய். அந்த பயணம் மெதுவா இருந்தாலும் அது உன்னை காயப்படுத்தாது. அது உன்னை உன்னிடம் கொண்டு வரும். என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் தான் என்ற வார்த்தை இப்போ உன் மனசுக்குள்ள வேற மாதிரி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கும். முன்பெல்லாம் அதே வார்த்தை பயமாய் இருந்திருக்கும். இன்னொரு வருடம் ஆரம்பிக்க போகுதே, நான் இன்னும் சரியாவே இல்லையே ஆனா இப்போ அந்த வார்த்தை ஒரு முடிவை நினைவுபடுத்துது. சோர்வுக்கு ஒரு முடிவு. தாங்கி வந்த பாரத்துக்கு ஒரு முடிவு. உன்னை நீ தினமும் குறை சொல்லிக்கிட்டே இருந்த அந்த பழக்கத்துக்கு ஒரு முடிவு. இந்த ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய நாள் இல்லை. உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாள். இதுதான் என் நிலை ஒத்துக்கொள்வது தோல்வி இல்லை. அது தான் உண்மையான ஆரம்பம். ஒத்துக்கொண்ட மனசுக்குள்ள தான் மாற்றம் நுழையும். என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது பலருக்கு புரியல. அவர்கள் நினைச்சிருப்பாங்க, இவன் இப்படி தான் எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டான் ஆனா உனக்கு தான் தெரியும், அந்த அமைதிக்குள்ள இத்தனை சத்தம் இருந்ததுன்னு. அந்த சத்தத்தை நீ தனியா தாங்கினாய். அது தான் உன் வலிமை. இனிமே அந்த வலிமையை நீ உன்னை காப்பாத்த பயன்படுத்த போகிறாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சில ஆன்மாக்கள் வெளியில் சிரிப்போட இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள யுத்தம் நடந்திருக்கும். அந்த யுத்தம் உன்னை உடைக்க வரல, உன்னை உண்மையா மாற்ற வருது. நீ இப்போ அந்த யுத்தத்தின் கடைசி கட்டத்துல தான் இருக்கிறாய். இந்த ஒரு நாள் நீ உன் மனசுக்கு ஓர் அனுமதி கொடு. இன்னும் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் உலகம் ஓடிட்டே தான் இருக்கும். எல்லாரும் ஏதோ சாதிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நீ உன்னை ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேகத்துல நடக்குறதே போதும். என் தங்கமே, இந்த வருடம் உன்னை ரொம்ப காயப்படுத்திச்சு.
அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதே வருடம் உனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்திருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு. அந்த உண்மை கசப்பா இருந்தாலும் அது தான் உன்னை இனிமே பாதுகாக்கும். இந்த ஒரு நாள் நீ உன் நினைவுகளை அடக்க வேண்டாம். அவை வரட்டும். வரும்போது நீ போகணும். சண்டை போடாதே. சும்மா பாரு. ஆமா இது நடந்தது. ஏற்று விடு. ஏற்றுக்கொண்ட நினைவுகள் தான் மெதுவா தங்களோட சக்தியை இழக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ இப்போ சந்திக்கிற சோர்வு தோல்வியின் அடையாளம் இல்லை. அது நீ நீண்ட காலம் போராடினதுக்கான சான்று. போராடினவனுக்கு தான் ஓய்வு தேவைப்படும். ஓய்வெடுக்கிறவனுக்கு தான் அடுத்த பயணம் தெளிவா தெரியும். என் தங்கமே, இந்த ஒரு நாள் நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. என்ன ஆகும், எப்படி நடக்கும் கேள்விகள் வந்தா அவைகளை மெதுவா ஒதுக்கு. இப்போ உன் வேலையே ஒன்று தான். இந்த நிமிஷத்தை சுமையில்லாம கடக்குறது. நாளைக்கு வேண்டிய சக்தி நாளைக்கு வரும். புதுவருடம் உன்னுடையது என்றால் அது பெரிய வெற்றி, பெரிய பணம், பெரிய மாற்றம் என்ற அர்த்தம் இல்லை. அது உன் மனசு இனிமே உன்னோட எதிரி இல்லை என்ற அர்த்தம். உன் மனசே உன் பக்கம் நிற்க ஆரம்பிச்சது என்ற அர்த்தம். என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் பிறருக்கு கொடுத்த அக்கறை, நேரம், புரிதல் எல்லாம் இப்போ கொஞ்சம் உனக்கு திரும்பி வரணும். நான் இதுக்கு தகுதியானவனா கேட்காதே. நீ தகுதியானவன். ஏன்னா நீ இன்னும் நல்ல மனசோட தான் இருக்கிறாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சில நேரம் வாழ்க்கை நம்மை வெறுமனே நிறுத்தி வைக்கும். ஓட விடாது. முன்னாடி போக விடாது. அந்த நிறுத்தம் சாபம் இல்லை. அது உன் ஆன்மா தன்னை சரிசெய்து கொள்ளும் நேரம். நீ இப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறாய். இந்த ஒரு நாள் நீ உன் உடம்பு சொல்ற சின்ன சின்ன சைகைகளை கவனிக்க. சோர்வா இருந்தா ஓய்வெடு. பசிக்குதுன்னா சாப்பிடு. தூக்கம் வருதுன்னா தூங்கு. இந்த அடிப்படை கவனிப்புகள் தான் உன் மனசையும் குணமாக்கும். என் தங்கமே, நீ இனிமே யாரோ ஒருத்தருக்காக உன்னை நிரூபிக்க வேண்டிய வாழ்க்கை இல்லை. உனக்கு உன்னை பிடிச்சிருந்தா போதும். உன் மனசுக்கு அமைதியா இருந்தா போதும். அது தான் உண்மையான வெற்றி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த புதுவருடம் உனக்கு மென்மையான மனிதர்களை, உண்மையான உறவுகளை, தேவையில்லாத பாரங்களை விட்டு போகும் தைரியத்தை கொண்டு வரும். அது எல்லாம் ஒரே நாள்ல நடக்காது. ஆனா அது ஆரம்பிச்சிருக்கு. என் தங்கமே, இந்த ஒரு நாள் முடியும் போது நீ உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் காண்பாய். இன்னும் எல்லாம் முடிஞ்ச போல இல்லையே. அந்த உணர்வை பிடிச்சுக்கோ. அது தான் உன்னை நாளைக்கு எழ வைக்கும். இந்த பாரம் இத்தோட முடிஞ்சுச்சுன்னு மீண்டும் சொல்லிக்கோ. மனம் எதிர்ப்பு காட்டினாலும் சொல்லிக்கோ. ஏன்னா நீ இதை நம்ப வேண்டிய கட்டாயம் இல்லை. நம்பிக்கை உன்னை தேடி வரப்போகுது. புதுவருடம் உன்னுடையது. ஏன்னா இனிமே நீ உன்னை விட்டு ஓட மாட்டாய். நீ உன்னோட கைய பிடிச்சுக்கிட்டு மெதுவா ஆனா உறுதியா உன் வாழ்க்கைக்குள்ள நடக்க போகிறாய். என் தங்கமே, இன்னும் ஒரு நாள் தான் என்று நினைக்கும் போதெல்லாம் உன் உள்ளத்துல ஒரு மென்மையான அசைவு நடக்குது. அந்த அசைவு பயமா இல்ல. அது போதும் சொல்லும் உன் ஆன்மாவின் சத்தம். இத்தனை நாள் நீ சுமந்ததை யாரும் முழுசா பார்க்கல. ஆனா உன் ஆன்மா பார்த்து விட்டது. அதனால்தான் இப்போ அது ஓய்வை கேட்குது. அந்த கேட்குதலை மறுக்காதே. அது உன்னை காப்பாத்த வருது. இந்த ஒரு நாள் நீ உன் மனசை யாரோ ஒருத்தருக்காக மாற்ற வேண்டிய நாள் இல்லை. உன் மனசை உனக்காக திரும்ப பெற வேண்டிய நாள். நீ இவ்வளவு நாள் உன் உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்து பிறருடைய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாய். இப்போ அந்த பழக்கம் மெதுவா கரையட்டும். நானும் முக்கியம் உன் மனசுக்கு சொல்லிக்கோ. அந்த ஒரு வாக்கியம் தான் பல ஆண்டுகளாக நீ சொல்ல மறந்த உண்மை. என் தங்கமே, இந்த வருடம் உன்னை பலமுறை உடைத்திருக்கலாம். சில நேரம் உன் நம்பிக்கைகளை நசுக்கியிருக்கும். சில நேரம் உன் கனவுகளை மடக்கி வைத்திருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. நீ இனிமே போலி உறவுகளுக்கு ஓட மாட்டாய். போலி சிரிப்புக்கு உன்னை விற்க மாட்டாய்.
அந்த தெளிவு தான் உன் பாதுகாப்பு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சில ஆன்மாக்கள் வாழ்க்கையின் கடினத்தை சீக்கிரமே அனுபவிக்கும். ஏன்னா அவைகளுக்கு உள்ளுக்குள்ள பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு பிறருக்கு ஒளியாக இருப்பது. நீ அந்த ஆன்மா. அதனால்தான் உன் பாதை இவ்வளவு சோதனையோட இருந்தது. ஆனா அந்த சோதனைகள் இப்போ உன் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. நீ அவைகளை புரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த ஒரு நாள் நீ உன் உள்ளத்துல இருக்கும் கோபத்தையும் பார்க்கலாம். எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்தது ன்னு கேள்வி வரும். அந்த கோபத்தை அடக்க வேண்டாம். அதை குற்றம் சொல்ல வேண்டாம். அது உன் காயத்தின் குரல். அந்த குரல் கேட்கப்பட்டால்தான் அமைதி வரும். என் தங்கமே, இந்த ஒரு நாள் நீ உன் நினைவுகளோட போராடாதே. அவை வரட்டும், போகட்டும். நீ அவைகளோட சேர்ந்து போக வேண்டாம். சும்மா நின்று பாரு. நான் இப்போ பாதுகாப்பாய் இருக்கேன் ன்னு உன் மனசுக்கு சொல்லு. அந்த பாதுகாப்பு உணர்வு தான் பழைய பயங்களை மெதுவா கரைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் வாழ்க்கை இப்போ ஒரு மெல்லிய திருப்பத்தில் நிற்குது. அந்த திருப்பம் சத்தமா இருக்காது. வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனா உன் உள்ளத்துல அது பெரிய மாற்றத்தை செய்யும். அந்த மாற்றத்தை நீ அவசரப்படுத்த வேண்டாம். இயல்பா நடக்க விடு. என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் நான் போதுமா ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாய். இப்போ அந்த கேள்வியை ஓய்வுக்கு அனுப்பு. அந்த கேள்வி உன்னை முன்னாடி கொண்டு போகல. அது உன்னை உன்னிடமிருந்து பிரிச்சது. இனிமே நீ கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, எனக்கு என்ன நல்லா இருக்கு ன்னு. அந்த கேள்வி தான் உன்னை சுயநலவாதியாக மாற்றாது. அது உன்னை சுயமரியாதை கொண்ட மனிதனாக மாற்றும். இந்த ஒரு நாள் நீ உன் உடம்பையும் மனசையும் எதிரிகளா பார்க்காதே. அவை இரண்டும் உன்னை காப்பாத்த தான் இவ்வளவு நாள் சைகை காட்டின. நீ கேட்கல. இப்போ கேட்க ஆரம்பிச்சாலே போதும். சிறிய ஓய்வு, சிறிய அமைதி, சிறிய சந்தோஷம், இவையெல்லாம் பெரிய குணமடைவின் அடையாளங்கள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, சில நேரம் வாழ்க்கை நம்மை மெதுவா ஆக்கிடும். அந்த மெதுவான நிலை தோல்வி இல்லை. அது ஆழம். ஆழமாயிருந்தால் தான் வேர்கள் வலிமையாய் இருக்கும். உன் வேர்கள் இப்போ வலிமை பெறுது. என் தங்கமே, இந்த ஒரு நாள் நீ உன் எதிர்காலத்தை முழுசா கற்பனை செய்ய வேண்டாம். அது இப்போ தேவையில்லை. நாளைக்கு நீ யார் ஆகணும், எங்கே இருக்கணும் என்ற கணக்குகள் இப்போ உன் மனசை சோர வைக்கும். இப்போ உன் வேலை ஒன்று தான். நீ உன்னோட சேர்ந்து இருப்பது. அந்த ஒற்றுமை தான் நாளைக்கு எல்லா பாதைகளையும் திறக்கும். புதுவருடம் உன்னுடையது என்றால் அது உன் வாழ்க்கை இனிமே சுய தண்டனை இல்லாமல் இருக்கும் என்ற அர்த்தம். நீ உன்னை அடிக்க மாட்டாய். நீ உன்னை இழிவுபடுத்த மாட்டாய். நீ உன் தவறுகளையும் உன் மனிதத்தையும் ஏற்றுக்கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்வது தான் உண்மையான வளர்ச்சி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, இந்த புதுவருடம் உனக்கு முதலில் தரப்போறது பெரிய சாதனை இல்லை. அது நிம்மதியான தூக்கம். அது காரணமில்லாத சிரிப்பு. அது இன்னும் எல்லாம் சரியாகிடும் ன்னு உள்ளுக்குள்ள எழும் அமைதியான நம்பிக்கை. என் தங்கமே, நீ இனிமே யாரோ ஒருத்தரின் ஒப்புதலுக்காக உன் மனசை விற்க வேண்டியதில்லை. உன் உள்ளம் சொல்றது உனக்கு போதுமான சான்று. அந்த உள்ளத்தோட நட்பை மீண்டும் உருவாக்கிக்கொள். நீ இவ்வளவு நாள் அதை புறக்கணித்தாய். இப்போ அது உன்னை கட்டி பிடிக்க காத்திருக்குது. இந்த ஒரு நாள் முடியும் போது நீ முழுசா மாற்றமடைந்த மனிதனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீ கொஞ்சம் மென்மையானவனா, கொஞ்சம் பொறுமையானவனா, கொஞ்சம் உன்னை நேசிக்கிறவனாய் இருந்தாலே போதும். அந்த கொஞ்சம் தான் நாளைக்கு பெரிய மாற்றமா மாறும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் ஆன்மா இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குது. நான் இனிமே உன்னை தனியாக விட மாட்டேன் ன்னு. அந்த வாக்குறுதியை நம்பு. நீ இவ்வளவு நாள் தனியாக இல்லை. இனிமே நீ இன்னும் தனியாக இருக்க மாட்டாய். என் தங்கமே, இந்த பாரம் இத்தோட முடிஞ்சுச்சுன்னு மீண்டும் உன் மனசுக்கு சொல்லிக்கோ. ஒரு தடவை இல்லை, பல தடவை. மனம் சோர்ந்தாலும் சொல்லிக்கோ. ஏன்னா அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்துல ஒரு புதிய பாதையை உருவாக்கும். புதுவருடம் உன்னுடையது.
ஏன்னா இனிமே நீ உன் வாழ்க்கையை பயத்தோட தள்ள மாட்டாய். நீ அதை மெதுவா, கவனமா, அன்போட எடுத்துச் செல்வாய். அந்த அன்பு தான் உன்னை இனிமே காப்பாத்தும்.